நாம் தற்போது பார்க்க இருப்பது 2024ஆம் வருடத்திற்கான வருடாந்திர பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நிலையான கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி, ராகு, கேதுக்கள் இவை ஓரளவு நல்ல நிலையிலேயே இருக்கின்றது. மேலும் நான் சொல்லுகின்ற பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியிலான பலன்களே. உங்களுடைய துல்லியமான பலன்களை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா உங்களோட தசா, புத்தி, அந்தரம், சுட்சமம் இதெல்லாம் பார்க்கணும். அப்போ தான் அதற்கான துல்லியமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதை பார்க்கணுன்னா உங்களுடைய பிறந்த நேரம், தேதி இது நமக்கு கிடைக்கணும். அப்படி யாராவது பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கான பலன்களை நம்ம சொல்லலாம். கும்பராசி இந்த 2024ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஏற்கனவே கும்பராசிக்கு இன்னைக்கு ஜென்ம சனி, ஜென்மத்தில் சனி, ஐயோ பெரிய பிரச்சனையாடான்ற மாதிரி தான் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா சனி ஜென்மத்தில் இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு, தேவையில்லாத நமக்கு பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்புலாம் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, லக்னத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவோட வீட்டிலையும் கிட்டத்தட்ட ராகு. அப்போ பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸோ மற்ற விஷயங்கள் ரொம்ப ஹீட்டான வார்த்தைகளை விடுறது ரொம்ப தப்பு. வக்ர நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் சனி இருக்கார். அப்போ அந்த சனி என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வேலையில் ஒரு ஸ்டெபிலிட்டின்றது ஒன்று கிடைக்கும். மேலும் லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோட வீட்டுக்கு குரு போகிறது ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னா 4ஆம் இடம் என்று சொல்றது வீடு, வண்டி, வாசல், சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம். அப்போ 4ஆம் இடம்ன்றது புதுசாக வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு ரெனோவேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், பூஜை புனஸ்காரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ரொம்ப ஈடுபாடு அதிகமாகும். உடலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா லக்னத்தில் சனி இருக்கும்போது உடல் உபாதைகளை கொடுக்கும். ஹீட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஆக உடலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. கும்பராசிக்கான பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, விநாயகரை டெய்லி ஜலத்தால அபிஷேகம் பண்ணி வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய உத்தமத்தை தரும்.